பசங்களை கூப்பிட்டு விளையாடுற வயசு, சிலர் வீடியோ கேமை வச்சு அதுல ஜெயிக்க பாக்குற வயசு. ஆனா அந்த வயசுல கிங்குக்கு பாதுகாப்பா ஒரு ராணி களமிறங்குறாங்க. ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு அவங்களோட கையில வேகமா நகர்ற ஒரு குதிரை, ஒரு யானை, ஒரு பிஷப், செஸ் சொல்ற உச்சி வர ஏறி நின்ற ஒரு பெண். இப்ப உலகமே திரும்பி பாக்குற ஒரு சாதனை பெண்ணா இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. திவ்யா தேஷ்முக். இவங்க 2005 டிசம்பர் 9ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற நாக்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறக்குறாங்க. இவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே டாக்டர். சோ திவ்யா தேஷ்முக் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு வண்டர் கிட் மாதிரி தான். ஏன் அப்படின்னா 5 வயசுலயே அவங்க செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட 8 வயசுலயே இந்திய அளவுல நடந்த அண்டர் 10 செஸ் போட்டியில டைட்டிலும் வின் பண்றாங்க. தொடர்ந்து அண்டர் 12, அண்டர் 14, அண்டர் 16 அப்படின்னு எல்லா லெவல்லயும் சாம்பியன் பட்டத்தையும் வாங்குறாங்க. 2021ல 21st உமன் செஸ் கிராண்ட் மாஸ்டராவும் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2022ல இந்தியாவோட செஸ் சாம்பியனாவும் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம 2022ல செஸ் ஒலிம்பியட் போட்டியில பிரான்ஸ் மெடலும் வின் பண்றாங்க. கோல்டு மெடல் வாங்கின ஆன்லைன் செஸ் ஒலிம்பியட் 2020 டீம்ல இவங்களும் ஒரு ஆளா இருந்தாங்க. 2023ல அல்மாட்டில நடந்த ஏசியன் கான்டினென்டல் செஸ் சாம்பியன்ஷிப்பாவும் ஆனாங்க. இவங்க உமன் ராபிட் செக்ஷன்ல கடைசி இடத்துல இருந்து அதுக்கப்புறம் முதல் இடத்தையும் இவங்க பிடிச்சாங்க. 2022ல இந்தியாவோட செகண்ட் ரேங்க் செஸ் பிளேயராவும் இவங்க ஆனாங்க. ஹரிகா துரோணவல்லி, வந்திகா அகர்வால், கொனாரோ ஹம்பி மற்றும் இரானி கிரிஷ் இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சாங்க. வேர்ல்டு உமன் சாம்பியனான ஜோ வெஞ்சரையும் ஹானா உஷன் இவங்க 2 பேரையும் டிரா செஞ்சு அதுக்கப்புறம் போலினா ஷுவால் கிட்ட இவங்க தோல்வியும் அடைஞ்சாங்க. 2024ல திவ்யா அவங்க சர்ஜர் சேலஞ்சர் சாம்பியனாவும் ஆனாங்க. இது ஒரு ஓபன் செஸ் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்ல இவங்க கலந்துகிட்டது மூலமா அடுத்த ஆண்டு நடக்க இருந்த செஸ் மாஸ்டர்லயும் கலந்துக்க இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. 2024 FIDE U2 கேர்ள்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் இவங்க வென்றாங்க. 2021ல கோனார் ஹம்பி, 2008ல ஹரிநாத் குரோனவல்லி, 2009ல சௌமியா சுவாமிநாதன் இவங்க தொடர்ந்து வேர்ல்டு ஜூனியர் கேர்ள்ஸ் பட்டத்தை வென்ற 4வது இந்திய பெண்மணி அப்படின்ற பட்டத்தையும் திவ்யா தேஷ்முக் வாங்குறாங்க. இறுதி போட்டியில வெற்றி தேவைப்பட்டப்போ 5 மணி நேரம் பல்கேரியாவோட 3வது வீராங்கனையான பெலோஸ்லாவை தோக்கடிச்சு 11 புள்ளிக்கு 10 புள்ளிகள் எடுத்து அவங்க தங்க பதக்கத்தையும் வின் பண்ணாங்க. செப்டம்பர் 2024, அதாவது 2024ல நடந்த 45வது செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில டீம் கோல்டு மெடலையும் இண்டிவிஜுவல் கோல்டு மெடலையும் இவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ ஜூன் 19, 2025ல லண்டன்ல நடக்கிற வேர்ல்டு ரேபிட் மற்றும் பில்ஸ் டீம் செஸ் சாம்பியன்ஷிப்ல இவங்களோட ஆட்டத்தை சிறப்பாவே வெளிப்படுத்தினாங்க. இந்த பில்ஸ் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது மூலமா எக்ஸமைன் செஸ் கிளப்ப பிரதிநிதித்துவப்படுத்த ரோக் விசஸ் பிஷப் என் கேம்ல வேர்ல்டு நம்பர் 1 வீராங்கனையான ஹூ இஃபான தோற்கடிக்கவும் செஞ்சாங்க. இது சைனா கிராண்ட் மாஸ்டருக்கு எதிரான ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். 8 பிலிட்ஸ் கேம்ல இவங்க யூனாவை தோற்கடிச்சு வின் பண்ணது 6-1. 2026ல இது எக்ஸமித்தின் பிரான்ஸுக்கான பங்களிப்பையும் இது கொடுத்துச்சு. ஹூக்கு எதிரான இந்த போட்டி உலக அளவுல கவனத்தையும் பாராட்டையும் பெற்றுச்சு. நம்மளோட இந்திய பிரதமரான மோடி திவ்யா அவங்களோட மன உறுதியை பாராட்டவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா இளம் வீரர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திவ்யா தேஷ்முக் இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேறிக்காங்க. இவங்க இந்த இறுதி போட்டிக்கு முன்னேறதுக்கு முன்னாடி இவங்க யார் கூட எல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னா 4th ரவுண்ட்ல ஜூ ஜினாரையும், குவார்டர் ஃபைனல்ல ஹரினா துரோணவல்லியையும், செமி ஃபைனல்ல டான்ஜோங் அவங்களையும் தோக்கடிச்சாங்க. செமி ஃபைனல்ல டான்ஜோங்கோட அவங்க 1.5க்கு 0.5 எடுத்து ஃபைனலுக்கு முன்னேறிருக்காங்க. இது மூலமா எலைட் செஸ் போட்டியில இறுதி போட்டிக்கு முன்னேற இந்திய பெண் அப்படின்ற ஒரு பாராட்டையும் திவ்யா அவங்க பெற்றிருக்காங்க. செஸ் சாம்பியன் ஆன திவ்யா தேஷ்முக் ஃபைனல்ல வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.